Hi everyone, welcome to UPSC Tamil Herald. So இப்போ நம்ம GS3 ஓட மேக்ரோ சிலபஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம GS1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம், GS2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ GS3 வந்து நம்ம போயிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? ஸோ இதுல நான் என்ன சொல்றேன், நீங்க ஃபைனலா முடிச்சுட்டு நீங்க எத்திக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எத்திக்ஸ் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும் நான் என்ன பண்ணுவேன், எத்திக்ஸ் வந்து நான் உங்களுக்கு பிரேக் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபைன், ஓகேங்களா? சரி, நம்ம இப்போ சிலபஸ்க்குள்ள நம்ம போயிடலாம். ஸோ GS3 இதுல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு பாருங்க. ஸோ டெக்னாலஜி அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட், செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ பாருங்க, நான் இதுல வீடியோஸ் உங்களுக்கு எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நான் ரெண்டா பிரிச்சிருக்கேன். ஒன்னு நார்மலா எக்கனாமி ஆஸ் வெல் அஸ் ரெண்டாவது பார்ட் வந்து அக்ரிகல்ச்சரா நான் பிரிச்சிருக்கேன், ஓகேங்களா? ஸோ ரெண்டு வீடியோ வரும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு பயோடைவர்சிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட் ஆஸ்பெக்ட் ஒன்னு, என்விரான்மெண்ட்ல வந்து எக்கோசிஸ்டம் வரையிலும் ஒரு வீடியோ ஃப்ரேம் பண்ணிருப்பேன். பயோடைவர்சிட்டிக்கு நான் தனியா ஒரு வீடியோ ஃப்ரேம் பண்ணிருப்பேன். அதே மாதிரி செக்யூரிட்டிக்கு ஒரு வீடியோவும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வீடியோவும் நான் ஃப்ரேம் பண்ணிருக்கேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டெக்னாலஜிக்கு உங்களுக்கு தேவை சயின்ஸ் அண்ட் டெக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் நீங்க சயின்ஸ் அண்ட் டெக் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அதுமே உங்களுக்கு வந்து பிரேக் பண்ணி கொடுக்குறேன். ஃபைன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட்ல போலாம். இந்தியன் எக்கனாமி அண்ட் இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு பிளானிங், மொபிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், growth, டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்திய பொருளாதாரம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதுல திட்டமிடுதல் தொடர்பான பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு, இஷ்யூஸ் ரிலேட்டட் டு பிளானிங். அதே மாதிரி மொபிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், அந்த வளங்கள் இருக்குல்ல அதை எப்படி திரட்டுறது. அதே மாதிரி growth வளர்ச்சி, டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், ஸோ இதை எப்படி நம்ம மேம்பாடு பண்றது. அதே மாதிரி அது ரிலேட்டடா வேலை வாய்ப்பு தொடர்பான பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு. ஸோ அப்போ இந்தியன் எக்கனாமி அண்ட் இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு இந்த பிளானிங், மொபிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், growth, டெவலப்மெண்ட், இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம என்ன பண்ணணும், இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஸோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்க்ளூசிவ் growth அண்ட் இஷ்யூஸ் அரைசிங் ஃப்ரம் இட். ஸோ உள்ளடக்கிய வளர்ச்சி, ஸோ எல்லாருக்கும் எல்லா விஷயம் போய் கிடைக்கணும் பாத்தீங்களா? ஸோ அதுதான் இன்க்ளூசிவ் growth. அதுல இருக்கிற இஷ்யூஸ், அதுல இருக்கிற சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அடுத்து கவர்மெண்ட் பட்ஜெட்டிங், கவர்மெண்ட் கொண்டு வர பட்ஜெட்டிங், ஓகேங்களா? அடுத்து மேஜர் கிராப்பிங் பேட்டர்ன் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி, அதாவது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முக்கிய பயிர்கள், பயிர் முறைகள், எப்படி வந்து ஒரு பயிரை வந்து கல்டிவேட் பண்றாங்க, அதுக்கான சிஸ்டம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன், அதாவது இந்த நீர்ப்பாசனம்னு இருக்கு பாத்தீங்களா, அதுல நாட்டுல என்ன வகையான நீர்ப்பாசனம் எல்லாம் இருக்கு, ஸோ அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ மைக்ரோ இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி பாருங்க, ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ், அதாவது விவசாய விளைபொருட்களை நம்ம சேமிப்பு பண்ணணும். அதே மாதிரி சேமிச்சு வச்சது வந்து நம்ம போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதை எடுத்துட்டு போய் சந்தையில கொண்டு போய் விற்கணும். இது ரிலேட்டடா இருக்கிற சிக்கல்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் இஷ்யூஸ் ரிலேட்டட் கன்ஸ்டன்ஸ், ஸோ ஸ்டோர் பண்ணணும், அதை ஸ்டோர் பண்ணதை எடுத்துட்டு போகணும், அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்கணும், இது ரிலேட்டடா இருக்கிற இஷ்யூஸ் என்ன. அதே மாதிரி விவசாயிகளுக்கு இந்த டெக்னாலஜி, மின் தொழில்நுட்பம் எந்த வகையில உதவுது, இது பெரிய மேஜர் ஏரியாங்க. ஸோ இது வந்து பாருங்க, அக்ரிகல்ச்சர் எவ்வளவு பெருசா கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இதை வந்து நான் மைக்ரோ சிலபஸ்ல ரொம்ப டீடைலா கொடுத்துருக்கேன், அங்க போய் பாருங்க, ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, இஷ்யூஸ் ரிலேட்டட் டு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஃபார்ம் சப்சிடிஸ், ஸோ அந்த நேரடி மற்றும் மறைமுக மானியங்கள் என்னென்னலாம் கொடுக்குறாங்க, ஃபார்ம் சப்சிடி, பண்ணை மானியங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை, ஆதாய விலைன்னு சொல்லுவாங்களா, அதுதான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அது. அதே மாதிரி பொது விநியோக முறை, ரேஷன் கடையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதான் கொடுத்துருக்காங்க. சோ இந்த பிடிஎஸ் அப்புறம் எம்எஸ்பியோட அப்ஜெக்டிவ்ஸ், இதோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதோட ஃபங்க்ஷனிங், இதோட செயல்பாடு என்ன, இதோட லிமிடேஷன்ஸ், இதோட வரம்புகள் என்னென்ன அப்படிங்கறதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரீவாம்பிங், இதுல ஏதாவது நம்ம மறுசீரமைப்பு பண்ணி எடுத்துட்டு வரணுமா அப்படிங்கறதையும் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, இஷ்யூஸ் ஆஃப் பஃபர் ஸ்டாக், சோ இந்த உணவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கல்ல, அதான் பஃபர் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு, சோ ஃபுட் செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ், உணவு பாதுகாப்பு ரிலேட்டடான இஷ்யூஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது, அதாவது பொருளை தேக்கி வைக்கிறது ஆஸ் வெல் அஸ் ஃபுட் செக்யூரிட்டி ரிலேட்டடான இஷ்யூஸ். நிறைய தேக்கி வச்சா அந்த எலியெல்லாம் கடிச்சு எல்லாத்தையும் கெட்டு பேரும் மழையில எல்லாம் நினைஞ்சு போயிடலாம், அது ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாம் இங்க கவர் ஆகும். அதே மாதிரி டெக்னாலஜி மிஷன்ஸ், எக்கனாமிக்ஸ் ஆஃப் அனிமல் ரியரிங், சோ தொழில்நுட்ப பணிகள், அது இல்லாம விலங்கு வளர்க்குறாங்கல்ல, அதுல வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கு. இந்த டைரி ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், இல்ல நிறைய ஃபார்ம் ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்றாங்கல்ல, அப்ப இந்த ஃபார்மிங் விஷயம் எல்லாம் இதுக்குள்ள வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும், அனிமல் ரியரிங் கீழே உங்களுக்கு வரும், ஓகேங்களா? இது கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா, சோ இந்தியால அந்த உணவை வந்து பதப்படுத்துறாங்கல்ல, அந்த உணவை பதப்படுத்துதல் மற்றும் அது தொடர்புடைய தொழில்கள், அதுதான் அண்டர் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. சோ இதோட ஸ்கோப், சிக்னிபிகன்ஸ், இதோட நோக்கம் என்ன, இதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நமக்கு கொடுக்குறாங்க.
அதே மாதிரி லொகேஷன், அப்ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ இதுக்கு இருக்கிற என்னென்னலாம் இதுக்கு தேவை இருக்கு, ஒரு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரினா அதுக்கு இதெல்லாம் தேவை இருக்கு அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதை பத்தி தான் ஃபுல்லா கேட்கறாங்க. அது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி எந்த இடத்துல லொகேஷன் பண்ணலாம், உதாரணத்துக்கு கொண்டு போய் நீங்க வந்து ரொம்ப டீப் இன்டீரியர்ல போட்டீங்கன்னா எப்படி டிரான்ஸ்போர்ட் வச்சு எடுத்துட்டு வர முடியாதுல்ல. அப்போ பால் அதிகமா விவசாய நிலம் இருக்குதுன்னா அந்த இடத்துலதான் பால் பண்ணையை கொண்டு போய் உங்களால வந்து போட முடியும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்க வந்து ரொம்ப காஞ்சி போன வறண்டு போன ஏரியால போய் பால் பண்ணையை போட்டுட்டு பாலை வந்து இங்க இருந்து எடுத்துட்டு போனீங்கன்னா இது எப்படி கரெக்டா இருக்கும். ஸோ இந்த லொகேஷன், அதுல இருக்கிற ரெக்யர்மெண்ட் என்னென்னலாம் தேவைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதாவது விநியோக சங்கிலி மேலாண்மை, அதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு அதை கொண்டு போய் விற்கிறாங்கல்ல, சப்ளை பண்றாங்களா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு. ஸோ இதான் சப்ளை செயின், அதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறதையுமே நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியால இருந்த நில சீர்திருத்தங்கள், இந்த லேண்டை வந்து கன்சாலிடேட் பண்ணி உடப்பாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்ல இருந்தே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜமீன்தாரி சிஸ்டம் எப்படி இருந்தது, ரைட் வரி எப்படி இருந்தது, மகள் வரி எப்படி இருந்தது, அங்கிருந்து ஆரம்பிச்சு நீங்க இன்னைக்கு இருக்கிற செட்டப் பொருள் நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன் ஆன் எக்கனாமி, ஸோ சேஞ்சஸ் இன் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் தர் எஃபெக்ட்ஸ் ஆன் இண்டஸ்ட்ரியல் குரோத். ஸோ இந்த எல்பிஜி ஒன்று வந்து பாத்தீங்கன்னா லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், அந்த லிபரலைசேஷன் பண்ணாங்கல்ல அது எக்கனாமில என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்தது. அதே மாதிரி அப்ப அந்த எல்பிஜி கொண்டு வந்தப்ப நம்ம இண்டஸ்ட்ரியல் பாலிசியை நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிருப்போம். முன்னாடி லைசன்ஸ் ராஜா இருந்தது, அதெல்லாம் இல்லாம நமக்கு எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல. ஸோ அது ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் இங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதான் நம்ம இங்க கொடுத்துருப்போம். பொருளாதார நெறிமுறைகளின் தளர்வு, எஃபெக்ட் ஆஃப் லிபரலைசேஷன் ஆஃப் தி எக்கனாமி. அடுத்து தொழில்துறை கொள்கையில் ஏற்படும் மாற்றங்கள். ஸோ இதுல பண்றாங்கல்ல, எடுத்துட்டு வந்ததுனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, அதே மாதிரி தொழில் வளர்ச்சி மேல என்னென்ன தாக்கங்கள்லாம் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு, எது ரிலேட்டடா கேட்கறாங்க பாருங்க. எனர்ஜி, எரிசக்தி, போர்ட், துறைமுகங்கள், ரோட்ஸ், சாலைகள், ரயில்வேஸ், ஏர்போர்ட், விமான நிலையங்கள், ரயில்வே. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா பல டைமென்ஷன்ல நீங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுவுமே நீங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை கொண்டு வந்து என்ன பண்ணணும், அழகா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஒரு ரோடுல என்னென்னலாம் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட், ஸோ இன்டர்நேஷனல் லெவல் நம்ம ஏதாவது ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ். ஸோ என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு வரோம், அதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும் இங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். இதுல என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க, டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் தர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். ஸோ அன்றாட வாழ்க்கையில நம்ம அன்றாட வாழ்வுல என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படும் இதெல்லாம் நம்ம அப்ளை பண்றதுனால. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், வளர்ச்சிகள் மற்றும் அவற்றின் பயன்பாடு மற்றும் அன்றாட வாழ்வில் ஏற்படும் விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்தியர்களோட சாதனைகள் என்ன, சயின்ஸ் அண்ட் டெக்ல என்ன அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இண்டிஜினைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் டெவலப்பிங் நியூ டெக்னாலஜி. ஸோ தொழில்நுட்பத்தை உள்நாட்டு மயமாக்குதல், இந்த மேக் இன் இந்தியா அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கோம்ல, அதெல்லாம் வரும். ஸோ மற்றும் அது இல்லாம புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்குதல், டெவலப்பிங் நியூ டெக்னாலஜி, அதுவுமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக் கீழே வரும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அவேர்னஸ் இன் தி ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஐடி, ஸ்பேஸ், கம்ப்யூட்டர், ரோபோட்டிக்ஸ், நானோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி அண்ட் இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு ஐபிஆர், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். அப்ப என்னன்னா நீங்க தகவல் தொழில்நுட்பம், ஐடி, அதே மாதிரி விண்வெளி, ஸ்பேஸ், கம்ப்யூட்டர்ஸ், கணினிகள், அதே மாதிரி ரோபோட்டிக்ஸ், நானோ டெக்னாலஜி, நானோ தொழில்நுட்பம், அதே மாதிரி வந்து பயோடெக்னாலஜி, இதுல இருக்கிற இஷ்யூஸ், அதே மாதிரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்லயுமே நமக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அது ரிலேட்டடாகவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அடுத்து வந்து என்விரான்மெண்டோட சிலபஸ் சிம்பிளா கொடுத்துருப்பாங்க என்விரான்மெண்ட், ஆனா நீங்க உள்ள போனீங்கன்னா ரொம்ப டீடைல்டா இருக்குங்க. ஸோ கன்சர்வேஷன், ஸோ சுற்றுச்சூழல் வந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், மாசு எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அதே மாதிரி வந்து டிகிரடேஷன், என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழல வந்து ஒரு விஷயத்த பாதிக்கலாம். இப்போ என்விரான்மெண்ட்டை ஏதாவது இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்றோம், ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, இப்போ சேது சுமதல் திட்டம் நடக்குதுன்னா அந்த திட்டத்தால என்விரான்மெண்ட் எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கறத அசஸ்மெண்ட் எடுப்போம். அதுதான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடியே நம்ம எடுப்போம். ஸோ அதான் இஏஏன்னு சொல்லுவாங்க, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் டிசாஸ்டர் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஸோ பேரிடர் மற்றும் பேரிடர் மேலாண்மை. ஒரே வார்த்தையில கொடுத்துருப்பாங்க, ரொம்ப கம்மியான சிலபஸ் தான். ஆனா உங்களுக்கு 30 to 40 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இதுல இருந்து உங்களுக்கு கவர் ஆகும், வேரி ஆகும். 20 to 40 கூட உங்களுக்கு சில டைம் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா. 40 வரலுமே கேட்டிருக்காங்க. அப்ப இதுல நீங்க வந்து மேஜரா பார்க்கணும்னா உங்களுக்கு NDMA, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அதே மாதிரி ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, இவங்க என்னென்ன கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 வந்ததுல அந்த ஆக்ட் ரிலேட்டடா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு டிசாஸ்டர்ல என்னென்ன பண்ணணுங்கிற ப்ரொசீஜர்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, NDMA கொடுத்துருப்பாங்க. அந்த கைட்லைன்ஸை நம்ம படிச்சுக்கணும். புரியுதுங்களா. இதை பத்தி டீட்டெயிலா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்,
பின்னாடி பார்க்கலாம். அடுத்து இன்டர்னல் செக்யூரிட்டி, லிங்கேஜஸ் பிட்வீன் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம். அதாவது டெவலப்மெண்ட்டுக்கும் வளர்ச்சிக்கும் இந்த தீவிரவாத பரவாத எக்ஸ்ட்ரீமிசம் ஸ்ப்ரெட் ஆகுதுல்ல, இதுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறத நமக்கு கேட்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ரோல் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்டேட் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் இன் கிரியேட்டிங் சேலஞ்சஸ் டு இன்டர்னல் செக்யூரிட்டி. அதாவது உள்நாட்டு பாதுகாப்புல சவால்களை கொடுக்குறாங்க. யார் யாருன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டேட், நான் ஸ்டேட். ஸ்டேட்னா ஒரு நாடு, பாகிஸ்தான், சைனா, இவங்கெல்லாம் வந்து நமக்கு த்ரெட். இப்போ பாகிஸ்தான் வந்து டெரரிசம்க்கு ஃபண்டிங் பண்றாங்கல்ல, அதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. அப்ப இதெல்லாம் ஸ்டேட், எக்ஸ்டர்னல் ஸ்டேட் கீழே வந்துடும். நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அப்படின்னா இந்த ஹவாலா பணம், இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொடுக்குறாங்கல்ல, இவங்கெல்லாம் இந்த நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அப்படிங்கிறது கீழே, அதாவது அரசு சாராத நிறுவனங்கள் அது கீழே வருவாங்க. ஓகேங்களா. எம்என்சி, சில எம்என்சியுமே உள்ள வரும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, சேலஞ்சஸ் டு இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரூ கம்யூனிகேஷன் நெட்வொர்க். அதாவது இன்டர்னல் செக்யூரிட்டி வந்து கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கின் மூலமா என்னென்ன த்ரெட்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ உள் பாதுகாப்புக்கு தகவல் தொடர்பு வலையமைப்புகள் மூலம் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிற அந்த சவால்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, ரோல் ஆஃப் மீடியா. ஸோ உள்நாட்டு பாதுகாப்புல ஊடகங்களோட பங்கு என்ன, அதே மாதிரி சோசியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் இன் இன்டர்னல் செக்யூரிட்டி. ஸோ சமூக வலைப்பின்னல் தளங்கள் இருக்குல்ல, அதோட பங்கு என்ன இன்டர்னல் செக்யூரிட்டியில. அதே மாதிரி பேசிக்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. ஸோ சைபர் பாதுகாப்போட பேசிக்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மணி லாண்டரிங், பண மோசடி மற்றும் அதை எப்படி தடுக்கலாம், அதெல்லாம் ஹவாலா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன உள்ளுக்குள்ள வரும். ஸோ அடுத்து வந்து பாருங்க, செக்யூரிட்டி சேலஞ்சஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் இன் பார்டர் ஏரியாஸ். ஸோ எல்லைப்புற பகுதியில இருக்கிற பாதுகாப்பு சவால்கள் என்னென்ன. அதே மாதிரி லிங்கேஜஸ் ஆஃப் ஆர்கனைஸ்டு கிரைம் வித் டெரரிசம். ஸோ அதாவது ஒழுங்கு அமைக்கப்பட்ட குற்றங்கள், அதுதான் ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ். அந்த ஆர்கனைஸ்டு கிரைமும் டெரரிசமும் எப்படி வந்து லிங்க் ஆகுது அப்படிங்கறத பார்டர் ஏரியாஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம படிப்போம். புரியுதுங்களா. அடுத்து லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா, வேரியஸ் செக்யூரிட்டி போர்சஸ் அண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் தர் மேண்டேட். அதாவது பல்வேறு பாதுகாப்பு படைகள், வேரியஸ் செக்யூரிட்டி போர்சஸ் மற்றும் அதர் ஏஜென்சிஸ். இப்போ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏஜென்சி இருக்கு பாத்தீங்கன்னா, என்ஐஏ. ஸோ அதெல்லாம் எல்லாமே என்ன ஆகும், உள்ள வந்து கவர் ஆகும். ரா இன்னும் எல்லாமே உள்ள வரும். ஓகேங்களா. அப்புறம் அதோட மேண்டேட் என்ன, அவற்றோட பணி என்ன அப்படிங்கறத நம்ம என்ன பண்றாங்க, ஃப்ரேம் வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் வந்து GS3யோட ஜெனரல் சிலபஸோட ஓவர்வியூ. இதை நான் ரொம்ப டீட்டெயிலாவே இதை வந்து மைக்ரோ டாபிக்ஸா நான் பிரிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எக்கனாமியோட பார்ட் 1, அதாவது அக்ரிகல்ச்சர் இல்லாம உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம்.